வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டிவிசிபிலிட்டி தியரி அண்ட் கெனானிக்கல் டிகம்போசிஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரிஃபை த வேலிடிட்டி ஆஃப் நம்பர் பேட்டர்ன். 1 into 9 plus 2 equal to 11. 12 into 9 plus 3 equal to 111. 123 into 9 plus 4 equal to 1111. 1234 into 9 plus 5 is equal to 1111. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இப்போது ஒரு நம்பர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதோட வேலிடிட்டியை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ அடுத்து என்ன ட்ரை பண்ணுவோம்? 1 2 3 4 5 into 9 plus 6 is equal to 6 ones வருதான்னு செக் பண்ணுவோம். இப்படி தானே பண்ணுவோம். இது மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். அதை தான் என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரம் த கிவன் பேட்டர்ன் we find the nth row. For the nth term என்னவா இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். nth row எப்படி கண்டுபிடிப்போம்? 1 2 3 4 etc. up to n terms. into 9 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்காது. into 9 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4 டேர்முக்கு 5, 123 3 டிஜிட்டுக்கு 4, 2 டேர்ம்ஸ் 3, 1 டேர்ம் 2. அப்போ இங்கே வந்து n டேர்ம்ஸ்க்கு என்ன இருக்கும்? n + 1 இருக்கும். புரியுதாமா? ஒரு டேர்ம் இருந்தால் 2 ஆட் பண்ணுறோம். 2 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஹோல் நம்பர் டிஜிட்ஸ் இருந்தால் 3 ஆட் பண்ணுறோம். 3 டிஜிட்ஸ் இருந்தால் 3 + 1 4 ஆட் பண்ணுறோம். 4 இருந்தால் 4 + 1 5 ஆட் பண்ணுறோம். இங்கே n இருக்குன்னா n + 1ன்னு ஆட் பண்ணுவோம். இதுதான் லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், 5 இருக்குன்னா 5 ஒன்ஸ் இருக்கும். புரியுதா? இந்த 5ன்றது என்னது? இங்கே n + 1 கரெக்டாக. இது 4 டிஜிட் n. அப்போ n + 1 5. அப்போ இங்கே 5 ஒன்ஸ் இருக்கணும். அப்போ இது 1 1 1 etc. up to 1. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும்? n + 1 இருக்கணும். n + 1 டைம்ஸ் ஒன்ஸ் இருக்கணும். புரியுதாமா? இதை ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிச்சு. பட் இதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. இதோட வேலிடிட்டியை ப்ரூவ் பண்ணோன்னா நான் LHS = RHSன்றதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதோட LHS எடுப்போம். LHS என்னமா? இந்த பாருங்கள், இந்த சைடு இருக்காது. 1 2 3 etc. up to n டாட் 9 டாட்னா இன்டூ இங்கே ப்ளஸ் n + 1 இந்த டேர்ம். புரியுதா? இது வரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? நல்லா கவனிங்க. இந்த மொத்த நம்பருக்கும் into 9 இது. இந்த 9 நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். புரியுதாம்மா? இப்போ மீதி என்ன இருக்குது? 1 2 3 etc. up to n. இதை எப்படி எழுத போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே பாருங்கள். இப்போ ஒரு நம்பர் வந்து 526ன்னு இருக்குது. இது நம்ம எப்படி எழுதுவோம்? 5 × 10⁻2 ப்ளஸ் 2 × 10⁻1 ப்ளஸ் 6 × 10⁻0 இப்படி தானே எழுதுவோம். இது ஒரு 3 டிஜிட் நம்பர். இந்த 3 டிஜிட் நம்பர் எப்படி எழுதியிருக்கோம்? 5 × 10⁻2 ப்ளஸ் 2 × 10⁻1 ப்ளஸ் 6 × 10⁻0. ஸோ ஃபார் 3 டிஜிட் நம்பர் அதோட ஆன்சர் எப்படி வருது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் போட்டு 10⁻3 - 1, செகண்ட் டிஜிட் போட்டு இன்ட்டு 10⁻3 - 2 இப்படி போட போகிறோம். இதே தான் ஃபார் n டிஜிட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் போட்டு 10⁻n - 1 ப்ளஸ் செகண்ட் நம்பர் போட்டு 10⁻n - 2 இப்படி எக்ஸட்ரா போயிட்டு லாஸ்ட் டேர்ம் என்ன வரும்? டேர்ம் லாஸ்ட்டு. அப்போ n கூட என்ன மல்டிப்ளை ஆகும்? 1 வரும். அதாவது 10⁻0. அதுக்கு முந்தின டேர்ம் என்னது? n - 1 கூட ஒரு 10 வரும். புரியுதாமா? கவனிங்க, இன்னும் வேணால் ஒரு தடவை சொல்லித்தரேன். இங்கே ஒரு n டிஜிட் நம்பர் இருக்குது. இந்த 9 நான் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த n டிஜிட் நம்பரை பவர்ஸில் எழுதும் போது இப்போ வந்து இப்படி இருக்குன்னா இதை வந்து 5 × 10⁻3ன்னு போடுவோம். அதாவது 4th டிஜிட்டுக்கு பவர் 3ன்னு போடுறோம். ஸோ இது எப்படி எழுதணும்? 9 இந்த 9 முன்னாடி வருது. 1 × மொத்தம் n நம்பர். ஸோ 10⁻n - 1ன்னு வரும். 10 இங்கே 4th டேர்ம் 10⁻3 வருது. இங்கே nth டேர்ம் 10⁻n - 1 வருது. ப்ளஸ் செகண்ட் டிஜிட் போட்டுட்டு 10⁻n - 2 ப்ளஸ் தேர்ட் டிஜிட் 10⁻n - 3 இப்படியே போயிட்டு லாஸ்ட்டுக்கு முந்தின டிஜிட்டை எழுதுகிறேன். n - 1 × 10 ப்ளஸ் n × 1 இது வரையும் தான் நான் முடிச்சிருக்கேன். புரியுதாமா? ப்ளஸ் n + 1 இங்கே எழுதிடுறோம். இந்த 9 நான் வந்து ஃபார் ஈஸி கேல்குலேஷன் 10 - 1ன்னு எழுதிடப்போகிறேன். எழுதிட்டு இங்கே தான் அதே தான் வச்சுருக்கேன். புரியுதா? இது வரையும் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட்டில் இந்த n + 1 தனியாக தான் இருக்குது. இந்த 9 மட்டும் நான் 10 - 1 எழுதுகிறேன். இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 10 வச்சு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். -1 வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 10 வச்சுட்டு இந்த ஃபுல் டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். இதுலேருந்து இது வரையும் அப்படியே எழுதியிருக்கேன். -1 வச்சுட்டு அதே ஃபுல் டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். லாஸ்ட்டில் இந்த +n + 1 எழுதியிருக்கேன். புரிஞ்சுதாமா? இப்போ
இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. 10 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பவர் வந்து ஆட் ஆகிட்டே வரும். உள்ளே ஒரு 10 கொடுத்தா ஒரு பவர் ஆட் ஆகும், n மைனஸ் 1 ப்ளஸ் 1, அப்போ 10 பவர் nன்னு வந்துடும். அடுத்து இந்த 2 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 2 கூட ஒரு 10 மல்டிப்ளை ஆச்சுன்னா 10 பவர் n மைனஸ் 1ன்னு வந்துடும். 3 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 2 இப்படியே போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் எப்படி ஆகிடும்? n மைனஸ் 1 இன்ட்டு இங்கே இந்த 10ஓட மல்டிப்ளை பண்ணால் 10 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இது n இன்ட்டு 10ன்னு வந்துடும். ப்ளஸ் இந்த மைனஸ் 1 உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகும்? அதே ஆன்சர் தான் வரும், பட் எல்லாமே நெகட்டிவ் போட்டு வந்துடும். மைனஸ் 10 பவர் n மைனஸ் 1, மைனஸ் 2 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 2, மைனஸ் 3 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 3, மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 10 மைனஸ் nன்னு வந்துடும். எல்லாத்தையும் முடிச்சு இந்த ப்ளஸ் n ப்ளஸ் 1 நான் தனியாக எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸில் நம்ம சேம் டேர்ம்ஸ் எல்லாம் கிளப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பவர் எண்ணில் இந்த ஒரு டேர்ம் தான் இருக்குது, 10 பவர் n எழுதிட்டேன். அடுத்து 10 பவர் n மைனஸ் 1ல் இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது. 2 இங்கே மைனஸ் 1 டைம்ஸ் 10 பவர் n மைனஸ் 1, கரெக்டாக? 2 மைனஸ் 1 வந்து 1 டைம்ஸ் 10 பவர் n மைனஸ் 1. அடுத்து 10 பவர் n மைனஸ் 2 இங்கே இருக்குது. இது 3 மைனஸ் 2, அப்போ 1 டைம் 10 பவர் n மைனஸ் 2 இப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் இங்கே பவர் 10, இது ரெண்டு சேர்ந்து கிளப் பண்ணணும். n மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1, n மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1 இன்ட்டு 10ன்னு வரும். இது புரியுதாம்மா? இந்த ரெண்டும் கிளப் ஆகும், ஏன்னா இதுதான் இன்ட்டு 10 இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? n மைனஸ் n ப்ளஸ் 1ன்னு வரும் இன்ட்டு 10. அப்போ இது வெறும் 1 இன்ட்டு 10 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வரும். இதுவரையும் நம்ம போட்டாச்சா? இங்கே பாருங்கள், மீதி இந்த டேர்ம் வரையும் முடிச்சுக்கோம். மைனஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் 1, அப்போ இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் கேன்சல் ஆச்சுன்னா அதில் ஒரு 1 வந்துடும். புரியுதாம்மா? அதையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இந்த இதுவரையும் கேன்சல் ஆகிட்டு இந்த மைனஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் 1 இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ மைனஸ் என்னும் ப்ளஸ் என்னும் கேன்சல் ஆகி ப்ளஸ் 1 வரும். அப்போ உங்களுக்கு என்ன டேர்ம் வரும்? 10 பவர் n ப்ளஸ் 10 பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் 10 பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 10 ப்ளஸ் 1. இது ஏன்னா 1 இன்ட்டு 10, 10 ப்ளஸ் 1. இப்போது இதோட ஆன்சர் எப்படி வரும்னு கேட்டால் 1 1 1 எக்ஸட்ரா 1 n ப்ளஸ் 1 டைம்ஸ் 1ன்னு வரும். எப்படி? இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இதை 10 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், 10 க்யூப்னு வச்சுக்கிறேன், ப்ளஸ் 10 ஸ்கொயர்னு வச்சுருக்கேன், ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 இப்படி தானே இருக்குது. அப்போ 10 க்யூப்னா என்ன வந்திருக்கும் நமக்கு? 1000, கரெக்டாக? 10 ஸ்கொயர் 100, 10 1 இதில் எத்தனை வருது பாருங்கள்? 1 1 1 1 4 1 வருது. 10 க்யூபில் ஆரம்பித்தோன்னா 4 1 வருது. அப்போ 10 பவர் nல் ஆரம்பித்தோன்னா n ப்ளஸ் 1 ஒன்ஸ் வரும். 1 1 1 வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? n ப்ளஸ் 1 ஒன்ஸ் வரும். இதை தான் நம்ம RHSல இருக்குது. நம்பர் பேட்டர்னோட வேலிடிட்டியை வெரிஃபை பண்ணியாச்சு. தேங்க்யூ.